இஸ்ரவேல் தேசம் என்பது 3 பகுதிகளை கொண்டது. ஒன்று, அதுக்கு ராஜா இருக்கணும். இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன இருக்கணும்? ராஜா இருக்கணும். ரெண்டாவது, இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்கணும். மூன்றாவது, எருசலேம்ல தேவாலயம் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் அது முழு இஸ்ரவேல். நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பீங்க, நியாயாதிபதிகளில் இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை அப்படின்னு இருக்கும், இஸ்ரவேலிலே வேதம் இல்லை அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது, தேவாலயம் இல்லாத காலம் இருந்துச்சு. அதாவது ஆசாரிப்பு கூடாரம் இல்லாத காலம், உடன்படிக்கை பெட்டி போன காலம் இருக்கு. அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிற்று. இஸ்ரவேலில் தேவாலயம் இல்லாத காலங்கள் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு செருபாபேலை பார்த்து, என் ஆலயம் கட்டப்படாது இருக்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, மலைகளுக்கு ஏறுங்கள், என்ன செய்யறாரு? மரங்களை வெட்டுங்கள். அப்ப தேவாலயத்தை என்ன செய்யறாரு? கட்ட சொல்றாரு. அப்போ இந்த 3 இருக்கணும். இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கணும், ரெண்டாவது இஸ்ரவேலிலே எருசலேம் தலைநகராக இருக்கணும், மூணாவது அந்த தலைநகரத்தில் தேவனுடைய ஆலயம் இருக்கணும். 1948 இஸ்ரவேல் தேசம் விடுதலையாகி வரும்போது இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் கிடையாது. டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம் தான் அதுக்கு தலைநகராக இருந்தது. எருசலேம் தலைநகராக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கு, ஒரு உலக பிரகாரமான காரணம் இருக்கு. என்ன ஆவிக்குரிய காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், எரேமியா புஸ்தகம் 26 மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் எருசலேமை குறித்து வேதம் சொல்லுகிறது, எருசலேம் மண்மேடாகி போகும் அப்படின்னு இருக்கு. மீகா 3:12 ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் மண்மேடாகி போகும். ஏன் மண்மேடாகி போகும் அப்படின்னு பார்த்தா, எரேமியா 26 இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எருசலேம் முழுக்க விக்கிரகாராதனை. எருசலேம் முழுக்க என்ன வருச்சா? விக்கிரகாராதனை. ஆண்டவர் அந்த காரியங்களை நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா சொல்லுவாரு, ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் நீ வேசித்தனம் பண்ணினாய், ஒவ்வொரு மலைகளுக்கு மேலையும் நீ விபச்சாரம் பண்ணினாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது விக்கிரகாராதனை கர்த்தர் சொல்றாரு அந்த இடத்துல. இஸ்ரவேல் தேசத்துல எல்லா மரத்துக்கு கீழே என்ன இருந்துச்சா? விக்கிரகங்கள் இருந்துச்சா. யோசித்து பாருங்க, ஆகாப் காலத்துல, அதுக்கு பிறகு ஏசபேல் காலத்துல, ஒவ்வொரு காலத்திலையும், மனாசே காலத்துல, ஒவ்வொரு காலத்திலையும் விக்கிரகாராதனை அங்க எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்திருக்கு. அதனால தேவன் என்ன செஞ்சாரா? தேசத்தை கைவிட்டார்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் போன வரைக்கும் நான் பார்த்த நாடுகளில் விக்கிரகாராதனை உள்ள நாடுகள் முன்னேறினதாக சரித்திரமே கிடையாது, ரோமை தவிர. ஏன்னா ரோமுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவங்கள கொழுக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் மொத்தமாக அடிப்பார், பைபிள் படி இருக்கு. மற்றபடி வேற எந்த நாடுமே விக்கிரகாராதனையில் இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஏதோ ஒரு சாபம் அங்கே இருக்கும். நான் தான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்திலே அழகான தீவு எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் போய் பார்த்ததில் எல்லாருமே சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கா ஒரு அழகான தீவு, இருக்கிறதே அழகான தீவும்பாங்க. ஆனால் அந்த தேசத்தை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 50 வருஷம் பாருங்கள், வெறும் ரத்தம் சிந்துதல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த தேசத்தில் சமாதானமே கிடையாது. காரணம் என்னன்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு விக்கிரகம் இருக்கும். எப்படி திரும்பினாலும் விக்கிரகம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா மூலையிலையும் விக்கிரகம் இருக்கும். கர்த்தர் விக்கிரக ஆராதனை உள்ள தேசத்தை ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. அதே நேரத்தில் சில இந்த மாதிரி நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளை போய் பாருங்கள், விக்கிரகங்களுக்கு அனுமதி கிடையாது. அங்கே கோயில் கட்டுறதுக்குலாம் எந்த விக்கிரகத்தும் கிடையாது. சீன விக்கிரகமோ அல்லது கிரேக்க விக்கிரகமோ அல்லது இந்திய விக்கிரகமோ எந்த விக்கிரகத்துக்கும் அனுமதி கிடையாது. அந்த தேசங்களில் பார்த்தீங்கன்னா பாலைவனமாக தான் இருக்கும். அங்கே விதைக்கிறதுக்கு கூட எதுவுமே கிடையாது, அங்கே கல்டிவேஷனே இருக்காது. ஆனால் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா ஆசீர்வாதமும் அந்த தேசத்தில் இருக்கும். சில தேசங்களை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் அருவருக்கிற மிக முக்கியமான பாவங்களில் ஒன்று விக்கிரகாராதனை. விக்கிரகாராதனை கர்த்தர் அருவருக்கிறார். அதனுடைய விளைவு எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மண்மேடாகி போகும். எருசலேமையே மண்மேடாக்குறாருன்னா மற்ற தேசத்தை பற்றிலாம் என்ன செய்ய வேண்டாம், சொல்லவே வேண்டாம். 1900 வரைக்கும் எருசலேம் முழுவதுமாக மண்மேடாக இருந்தது. அதாவது எருசலேமை சுற்றி பார்த்தவர்கள், 1900க்கு முன்னாடி சொல்கிறேன், சுற்றி பார்த்தவர்கள் அதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. இஸ் திஸ் த டேவிட் சிட்டின்னு ஒரு புக்கே இருக்குது. இதுவா தாவீதின் நகரம்? இவ்வளவு மோசமாக இருக்குதே, ஒரு மரம் கூட இல்லையாமா, மலைகள் எல்லாமே மொட்டையடிக்கப்பட்டிருந்துச்சாமா, அந்த அளவுக்கு எல்லா மரத்தையும் வெட்டியிருந்தாங்களாமா. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில் எருசலேம் இருந்தது. இது அதனுடைய ஸ்பிரிச்சுவல் தாட். உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம். அதுவும் எருசலேம் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளேஸ் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம். அல் அரீம், அல் அக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மாஸ்க் அங்கே இருக்குது. ஒன்று அல் அரீம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று அல் அக்ஸான்னு ஒன்று இருக்குது. இந்த 2 மாஸ்க் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஆரம்பத்தில் முதலாக இந்த 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம்னு சொன்னோம் இல்லையா. முதலாவது யூதர்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் யூதர்களுடைய ரத்தத்தோட கலந்த அவங்களுடைய காரியங்கள் 5000 வருஷம் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு இருக்குது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும்,
13ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்குன்னு ஒரு ராஜா வந்து அப்பமும் ரசமும் கொண்டு வரார். அவர் எந்த தேசத்து ராஜான்னு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லும் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். இந்த சாலேம் தான் எருசலேம். ஷாலேம் என்றால் சமாதானம், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அங்கே தான் அந்த ராஜா கொண்டு வந்து கொடுத்தாரு. அன்னைக்கே அது ஸ்பிரிச்சுவலாக அவங்களோட கூட இணைஞ்சிருச்சு. அது மாத்திரமல்ல 23ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் மௌரியாவின் மலைகளில் ஒன்றிலே பலி கொடுக்கும்படி ஈசாக்கை கொண்டு போனார்னு இருக்கு இல்லையா. அந்த மௌரியாவின் மலைகள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த இடம் தான், டோம் ஆஃப் ராக். இங்கே தான் இந்த இடத்துல தான் அவர் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது. ஸோ ரெண்டாவது அவங்க அப்பையே ஈசாக்கை பலி கொடுத்து அதுக்கு பதிலாக ஒரு ஈசாக்கா இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி கொடுத்து அந்த இடத்தை அவர்கள் சுதந்திரத்திருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான இடம். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தாவீது சண்டை போட்டு அந்த இடத்த பிடிச்சார். எபூசு பட்டணம்னு இருக்கும், அதை அவர் சண்டை போட்டு பிடிச்சாரு. அதற்கு பிறகு அவங்க தேவாலயம் அங்கே இருந்துச்சு, சாலமோன் தேவாலயம் கட்டினார். ஸோ இப்படி அவங்களுக்கு அது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். அவங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஏறக்குறைய 5000 வருஷம் அவங்களோட கூட இடைபெற்றிருக்கிறது. ரெண்டாவது இஸ்லாமியர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான இடம். உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு 10 மாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதில் இது 3வது இடத்துல இருக்குது. இந்த மாஸ்க் இங்கே தான் அவங்களுக்கு இது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த மாஸ்க் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அவங்களுக்கு இதை விட்டே கொடுக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டதான ஒரு இடம். ரெண்டாவது இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். மூன்றாவது யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். நாம் கூட இல்லை, நான் சொல்லலை, சொல்கிறாங்க. என்ன கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், நம்முடைய தேவன் அங்கே கழுதையின் மேலே ராஜாவாக உள்ளே நுழைந்தார். 12 வயசுலேயே தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணார். அதுக்கப்புறம் ராஜாவாக நுழைந்தார். அதுக்கப்புறம் தேவாலயத்தில் உலாவினார். அதுக்கப்புறம் எருசலேமில் அவர் அடிக்கப்பட்டார். அப்புறம் எருசலேமுக்கு புறம்பே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ எருசலேம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஆனால் ஒன்று மறந்துடக்கூடாது, உங்களுக்கு எனக்கு அது ஸ்பிரிச்சுவலாக தான் முக்கியமே ஒழிய அவங்க 2 பேரை போல அந்த இடம் நமக்கு முக்கியமானது அல்ல. இந்த பூமியில் நமக்கு முக்கியமான இடம்னு ஒன்று கிடையவே எந்த இடமும் கிடையாது. எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ள சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதுவும் எதுக்காக? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள சொல்லியிருக்கிறாரே ஒழிய எருசலேம் நகரமோ அல்லது இஸ்ரவேல் தேசமோ உலகத்தில் இருக்கிற எந்த இடமோ உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு ஜுரம் பிடிச்சி ஆட்டுது எல்லாரையும். என்ன ஜுரம்னா புனித பயணம்னு ஒரு ஜுரம் பிடிச்சி ஆட்டுது இல்லையா. அது எப்படி இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்கன்னே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாக இப்படி ஒரு கான்செப்டே நம்மகிட்ட இல்லை. கடைசியாக இப்போ தான் ஒரு 50-40 வருஷமாக புனித பயணம்னு சொல்லி அவங்க போகிறாங்க. முதல்ல இவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் மற்ற மதக்காரங்க புனித பயணம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு புனிதம் அடைகிறதுக்கு வழி தெரியவில்லை. அந்த இடத்துக்கு போனால் புனிதம் அடையலாம் நம்பி போகிறாங்க. அது எல்லா மதக்காரங்களும் ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க, அவங்கவுங்க போகிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் புனிதம் என்பது எந்த இடத்திலும் இல்லை. நீங்கள் எங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுகிறீங்களோ அங்கேயே புனிதம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கேயே நம் பாவத்தை மன்னிக்கிறது. அதுதான் நமக்கு புனித ஸ்தலம். அதை விட்டுட்டு இன்னைக்கு கடைசி காலத்தில் நான் எருசலேமுக்கு போகிறேன், எருசலேமை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் சபைகள் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. நான் எப்பவும் சொல்கிறதா உண்டு, சபைகளுக்குள்ள கமர்ஷியலுக்கு வேலையே கிடையாது. சபை என்பது ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், நாட் அ கமர்ஷியல் பிளேஸ். இன்னைக்கு சபை கமர்ஷியல் பிளேஸாக மாறிக்கிட்டு இருக்கு சபைக்குள்ள. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, எருசலேம் தேவாலயத்தை சுற்றி புறாவித்தவனையே சவுக்கில் அடித்தார். இவனுங்க இப்போ எருசலேமே வித்துக்கிட்டு இருக்கானுங்க சபைக்குள்ள. ஆமாம் தானே? எத்தனை பேர் எருசலேமுக்கு வரீங்க? 9 நைட்டு 10 பகல். அதில் வேற சில சுவிசேஷர்கள் வர, நானும் உங்களோடு வரேன். இவர் என்ன ஏசுனாதரா? இவர் நானும் உங்களோட வரேன், நாம எல்லாம் போவோம் அங்கே போய். அதாவது இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த டூரிசம்ங்கிறது வந்து ஒரு வகையாய் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா பாவமாகவே மாறிடுச்சு. ஜனங்களை களியாட்டம் கேளிக்கைக்குள்ளே கொண்டு போயிருச்சு. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய காலம், இன்னைக்கு வந்துட்டு சுவிசேஷத்துக்கு பணம் தேவை உள்ள காலம், இன்னைக்கு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் வந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம்.